எத்தனை பேர்கிட்ட இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லுவாங்க, எத்தனை பேரா ஒரே கேள்வி கேட்பீங்க. இதே கேள்விதான் எத்தனை பேரை பதில் சொல்றது அதே மாதிரி தான் ஆச்சு. ஒவ்வொருத்தட்டையா வந்து பதில் சொன்னேன், இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சுட்டு. அதாவது இன்னும் சொல்ல போனா உங்களோட கூகுளோட டைம்லைன் இருக்குல்ல, கூகுள் மேப்ஸ் டைம்லைன், அதை கேட்டாங்க. இந்த நாள் நீங்க இந்த இடத்துக்கு நீங்க போனீங்க, வண்டி பம்பரை கிழிச்சிருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். இங்க வந்து ஆளேற ஏத்திட்டீங்க அப்படின்னு. என்னடா இது இப்படி சார், நீங்க இல்ல சிஎஸ்ஆர் காப்பி இல்ல அப்படின்னாங்க. அது ஒண்ணு கடைசியில் அப்ரூவ் பண்ணாங்க. இல்ல அதுல என்ன ஆச்சுன்னா நான் ஸ்டாண்டர்ட் போவோம் சார் அப்படின்னாங்க. அது என்னங்க நான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டேன். ஸோ அதில் தான் டேஷ் கேம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். டேஷ் கேம் இதான் நமக்கு அந்த நேரங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ மறுபடியும் நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி என்னன்னா, நம்ம பார்ட் 1ல் வந்து அவங்களோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் டெடிக்கேட்டடாக பேசியிருந்தோம். அந்த ஆல் இந்தியா ட்ரிப் போனது அது எல்லாமே வந்து. ஸோ இதில் வந்து என்னன்னா, அவங்க ரிட்டர்ன் வரும்போது நம்ம முதல்ல வீடியோவில் லைட்டாக சொல்லியிருந்தோம், ரிட்டர்ன் வரும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து இன்சூரன்ஸ் கிளைமுக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ பிரதர், நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு கவரேஜ் ப்ளஸ் வந்து இன்சிடென்ட்டையுமே பேசிக்காக வந்து சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி பேசிட்டோம், இருந்தாலும் பேசிக்காக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி இன்சூரன்ஸோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து வரும்போது கரெக்டாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் வரும்போது நம்ம கரெக்டாக நார்மல் கிட்ட வச்சு நடந்த ஒரு சம்பவம். மெயினாக வந்து பாடியிலையும் சரி பம்பர்லையும் சரி, பம்பரில் கூட ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகலை கிடையாது. அதுதான் வந்து அதுதான் வந்து பின்னாடி கொஞ்சம் கிளைமில் கொஞ்சம் ப்ராசஸ் சிக்கலா ஆச்சு. என்னன்னா கீழே கல் வந்து என்னன்னா இவ்வளோ ஷார்ட் கல் இருக்கும், இவ்வளோ ஹைட் தான் கல். அது நமக்கு வந்து வண்டி வந்து என்னதான் இருந்தாலும் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் கீழே தாழ்ந்தா இருக்கும். பேக்கோட வண்டியோட என்ஜின் வெயிட் கொஞ்சம் தாழ்ந்தா இருக்கும். எப்பவுமே வண்டி பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி தான் தெரியும். ஃப்ரெண்டோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த டவுன் அப்ரோச் ஆங்கிள் சொல்லுவாங்களா, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது வந்து கரெக்டாக அது விழும்போது கல் கரெக்டாக அதில் பட்டு அந்த சென்டரில் உள்ள கிராஸ் பாரில் டென்ட் ஆகிட்டு. கிராஸ் பார்ங்கிறது நம்ம இந்த ஸ்டீரிங் ரேக்கு பின்னாடி கிராஸ் பார் தெரியுதா, இதுக்கு அது கீழே நடுவில் கிராஸ் பார் வருதா, இந்த ஃப்ரேமில் உட்கார ஒரு இடத்துல. ஆமாம், அதில் சென்டரில் வந்து டென்ட் ஆச்சு. ஓ சரி லைட் டென்ட் தான், அது பெருசாக அலைன்மெண்ட் இதாகல, டென்ட் ஆச்சு. வேறு ஸ்டீரிங் காலம் இங்கே இருக்குல்ல, மேலே ஸ்டீரிங் ரேக் இங்கே இருக்குன்னா இந்த கீழே தள்ளி உள்ள இருக்கு, அதில் பட்டு ஆயில் எவ்வளோ லீக் ஆச்சு. சைடில் அந்த ஃபோட்டோவில் ஸ்டீரிங் ரேக் பின்னாடி உள்ள ஒரு கிராஸ் பார் இருக்கும். அதில் தான் வந்து லோயர் ஆர்ம் எல்லாம் உட்காரும். கேமரா கேஸ்டர் போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே அதில் தான் உட்காரும். அது சின்ன டென்ட் தான், ஒரு டென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீரிங் ரேக் ஆயில் வந்து லீக் ஆகிட்டு. ஓ, ஏன்னா இது ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங். அது லீக் ஆனது எனக்கு அப்போ தெரியல. என்ன ஆச்சுன்னா அது பட்டு அந்த கல் வந்து நேராக ஃப்ரண்ட் ரைட் வீல பட்டு அலாயை வந்து கிராக் பண்ணி டயர் பஞ்சர் ஆயிட்டு. அவ்வளோ ஃபோர்ஸ். ஏன்னா நான் கிட்டத்தட்ட காலைல ஹைதராபாத்ல கண்டினியூஸாக டிரைவிங் தான். நான் நடுவில் கொஞ்சம் கோயில்பட்டி கிட்ட கொஞ்சம் ஒரு 5 மணி 4 மணி நேரம் தூங்கினேன். காலையில் அந்த ஆஃப்டர் மார்க்கெட்டில் ரைட்டில் டேர்ன் பண்ணுற ரோட்டில் 4 ட்ராக் ரோடாக தான் இருக்கும். கரெக்டாக டேர்னிங் கிட்ட வரும்போது ஒரு இடத்துல ரோடு அப்படி இல்லாமல் இருக்கும். ரோடுனா ஒரு பள்ளமா இருக்கும். ஆனால் அதில் பேரிகேட் எதுவுமே கிடையாது. கீழே கல் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா பார்த்தேன், டக்குன்னு பிரேக்கப் போடும்போது 60-70 டம்முன்னு வந்து குழியில் விழுந்து கல் அதில் பட்டு தெரிச்சு இந்த பக்கம் வீல் அடிச்சிச்சு. அது எப்படி அடிச்சுங்கிறது எனக்கும் தெரியல. அது இதாயிடுச்சு. சரி, நான் என்ன பண்ணேன்னா நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணேன்னா அலாயை சேஞ்ச், ஏன்னா வீடு பக்கம் தானே, 15-20 தானே, வீடு பக்கம் தானே சொல்லி என்ன பண்ணேன்னா அலாயை சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து வண்டியை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் பெரிய தப்பு. ஓகேவா, அது நான் பண்ணி பவர் ஸ்டீரிங் அந்த டைம் ஒர்க் ஆகல. கொஞ்ச தூரம் போனோன்னு பவர் ஸ்டீரிங் வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிட்டு, மேனுவலாக ஒரு மாதிரி ஹார்டாக ஆரம்பிச்சிட்டு. அப்பவே எனக்கு புரிஞ்சுட்டு ஆயில் இல்லைன்ட்டு வண்டி நிப்பாட்டி பார்க்கும்போது கீழே கீழே ஆயில் லீக் ஆகிட்டு இருந்து. நான் என்ன பண்ணேன்னா உடனே நியர் பெட்ரோல் பங்க்ல வந்து ஹைட்ராலிக் ஆயில் வாங்கி ஆயில் டாப் பண்ணிட்டு வீடு வரேன் தானே, 15 கிலோமீட்டர் தான் சொல்லிட்டு நான் வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு போயாச்சு. அன்னைக்கு சாட்டர்டேனால ஷோரூம் வந்து அன்னைக்கு வந்து கேட்டேன் இந்த மாதிரி. சரி, அவங்க வந்து நான் பெருசாக சம்பவம் சொல்லலை அவங்ககிட்ட. அதாவது இந்த மாதிரி ஆச்சு, கல் அடிப்பட்டுச்சு, ஸ்டீரிங் ஆயில் இல்லைன்னு அவ்வளோதான் சொன்னேனே தவிர அடிப்பட்டு டயர்லாம் உடஞ்சி இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தா அவங்களே வந்து வண்டி எடுக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நான் அந்த அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அந்த டைம் ஊரில் அந்த டயர்டு எல்லாமே சொல்லிட்டு எப்படா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் இருந்து சரி போயாச்சு. போயிட்டு அடுத்த நாள் மண்டே காலையில் நான் அதே மாதிரி ஆயிலை ஊற்றி ட்ரைவ் பண்ணிட்டு வள்ளியூர் கொண்டு போனேன். வள்ளியூர் சர்வீஸ் தான் ஷோரூம் கொண்டு போனேன். அவர் ஜெயபாண்டியன் சார் இருந்தார். அவர் பார்த்துட்டு அவர் சொன்னார், சார் இது வந்து உங்களுக்கு எப்படி வேணும், அதாவது கிராஸ் பார்க்கில் டென்ட் விழுந்திருக்கு, சரி இங்கே வந்து நம்ம இங்கே ரிப்பேர் பண்ண மாட்டோம்,
இப்போ உங்களுக்கு வந்து இதுவரை அலைன்மெண்ட் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்ப்போம், அலைன்மெண்ட் மோசமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிராஸ் பார் மாற்றி தான் ஆகலாம் அப்படின்னாங்க. ஸோ அலைன்மெண்ட் செக் பண்ணும்போது அலைன்மெண்ட் கேம்பர் கேஸ்ட் நார்மலாக தான் இருந்துச்சு. அதாவது அலைன்மெண்ட் பெருசாக வீல் அலைன்மெண்ட் டிஃபர் ஆகல. கேம்பர் கேஸ்ட் நான் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ப்ளஸ் 20-35 கிலோமீட்டர் ஓடிட்டு தான் வந்தேன். வீல் அலைன்மெண்ட் டிஃபரே ஆகல. டோ மட்டும் தான் வேரி. டோ அது நார்மல், டோ வேரி ஆகுது வந்து நார்மல் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து மைண்ட் இன்னும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஏன்னா நம்ம கீழே ஒரு கிராஸ் பார் ரெண்ட், நாளைக்கு வண்டி ஒரு சரியாக இன்கேஸ் வந்து கொஞ்சம் வீக்கராக அது என்ன பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து அதாவது இஷ்டம் தான் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாம கூட இருக்கலாம், அப்படிதான் வந்து அவங்க சொன்னாங்க. ஆனா ரெக்கமெண்ட் பண்ணது வந்து மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் கிளைம் தானே பண்ணிருங்க, அப்ரோச் பண்ணி பாருங்க, கிராஸ் பாரை வந்து கட் பண்ணி பண்ணுவாங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. அதுல மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க, கட் பண்ணி பார்ப்பாங்க, மெஷர்மெண்ட் வந்து குள்ள இருந்துச்சுன்னா கட் பண்ணி அவங்க வெல்டு படிப்பாங்க அப்படின்னாங்க. எனக்கு அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் எனக்கு வந்து இல்லை. சரி ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து வள்ளியூர்ல பண்ண மாட்டோம், இந்த கட் பண்ணி பண்ற ப்ராசஸ் வள்ளியூர்ல பண்ண மாட்டோம், திருநெல்வேலியில தான் பண்ணுவாங்க. சேசிஸ் ரீப்ளேஸ் பண்றது நார்வேல பண்ணுவாங்க. சேசிஸ் ரீப்ளேஸ் பண்ற நார்வேல் பண்ணுவாங்களே தவிர அந்த கட் பண்ணி அந்த ஒரு வெல்டிங் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து திருநெல்வேலியில மட்டும் தான் உண்டு. என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க, நீங்கள் டோ பண்ணி கொண்டு போங்க வண்டின்னு சொன்னாங்க. ஓட்டாதீங்க. அதில் எனக்கு அவர் வந்து தெளிவாக என்ன சொன்னார், நீங்கள் டோ பண்ணி கொண்டு வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா, ஏன்னா மேஜர் டேமேஜாக இருக்குது, அவர் பார்த்து தான் என்ன சொன்னார். நீங்கள் மேஜர் டேமேஜாக கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னு வரும்போது இன்சூரன்ஸ் கிளைம் வந்து பிரச்சனை வரும், எப்படி வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க கேள்விகள் நிறைய வரும்னு சொன்னார். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, டோ பண்ணி கொண்டு போங்கன்னு தான் அவரோட அட்வைஸ். ஸோ நான் ஒரு 5,000 பே பண்ணேன். அதாவது நான் திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூர் வந்தாங்க, 5,000 கேட்டாங்க. டோ பண்ணி வண்டியை நேராக திருநெல்வேலி நாங்கள் கொண்டு போயிட்டு இறக்கும் போது ஆல்ரெடி இவரோட ஃப்ரெண்டு கணபதி பேச்சு எல்லாம் பேசியிருப்பாங்க, அங்கே உள்ள ஒரு சர்வீஸ் மேனேஜர் எல்லாரும் பேசினாங்க. வண்டி வந்தோடனே இறக்கி வச்சு இன்சூரன்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. அதில் சர்வீஸ் ஆஃபீஸர் கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, சிஎஸ்ஆர் காப்பி கேட்டாங்க. சிஎஸ்ஆர் காப்பி வேலும்னு கேட்டாங்க. ஏன்னா எஸ்டிமேட் பில் வந்து 1 லட்சத்துக்கு மேலே போகுதுன்ட்டு. சிஎஸ்ஆர்னா போலீஸ் ரிப்போர்ட் மாதிரி வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து ஆட்களை யாரும் இடிக்கல, அப்புறம் வண்டி மேஜர் பாடியில் டேமேஜ் கிடையாது, பாடியில் எதுவுமே இல்லை, ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது, பாடியில் அண்டர் பாடியில் அடிச்சிருக்கு. ஒரு சிஎஸ்ஆர் காப்பி எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு. நான் அது பெருசாக எடுத்துக்கல. அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு நான் வந்து சொன்னேன். சரி ட்ரை பண்ணி புஷ் பண்ணி பார்த்தாங்க. புஷ் பண்ணி பார்க்கும்போது இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ஒரு 3 நாள் வந்து அவங்க வந்து சர்வேர் வந்தார். பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து டொயோட்டா பொறுத்த என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்டிமேட் வந்து கொடுப்பாங்க. எதுக்கு அது அதிகமாக எஸ்டிமேட் கொடுப்பாங்கன்னா, நமக்கு வந்து வண்டி வந்து ஃப்ரண்ட்ல அடி வாங்கியிருக்கு, சரியா, அதாவது கல் அடிப்பட்டு அலாய் உடஞ்சிருக்கு, சஸ்பென்ஷன். ஸோ வந்து சஸ்பென்ஷன் டேமேஜ் ஆயிருக்கும். இப்போ எஸ்டிமேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க. சரி அது சரௌண்டிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் எஸ்டிமேட் கொடுப்பாங்க. எது கொடுப்பாங்க, நாளைக்கு வந்து வண்டி கலத்தும் போது நமக்கு அதோட ஆக்சுவல் என்ன பார்ட் போயிருக்குங்கிறது நமக்கு வந்து தெரியும். அது வந்து அதனால தான் அந்த ஒரு எஸ்டிமேட் அது வந்து மேக்ஸிமம் எஸ்டிமேட் மாதிரி கொடுப்பாங்க. சஸ்பென்ஷன், டயராய்டு, லோயர் ஆர்ம், அப்பர் ஆர்ம் எல்லாம் ரைட் சைடுக்குள்ளது சம்பந்தமா கொடுத்தாங்க. ரைட் சைடுல தான் அலாய் உடஞ்சிச்சு, அதனால ரைட் சைடு சம்பந்தமா நிறைய கொடுத்தாங்க. அதுவே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கிட்ட எஸ்டிமேட் வந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, அதை வந்து நான் கரெக்டாக ஊருக்கு நான் வெளிநாட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் முன்னாடி சொல்கிறாங்க, சார் உங்களோட இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு அப்படின்னாங்க. அதாவது இன்சூரன்ஸ் சைட்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு, அதாவது நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து கிளைம் ப்ராசஸ்க்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து தூக்கி ஏறி போட்டுச்சு, என்னடா ஊருக்கு இத்தனை நாள் வந்து, அதாவது வண்டி விட்டு ஒரு 4-5 நாள் கிட்ட ஆச்சு, இன்சூரன்ஸ் சைட்லேருந்து அவங்க வந்தாங்க, செக் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க சொல்லவும் இல்லை. இப்போ நான் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது நான் ஊரில் இருக்க மாட்டேன், ஏன்னா மெயின் கேள்வி என்கிட்ட தான், வண்டி அப்பா பேரில் இருக்கு, பட் நான் ட்ரைவ் பண்ண நானே ஒய்ஃபு இந்த மாதிரி தான் வரும். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேங்கிறது வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு கேள்விக்குரிய வந்து நான் ஒரு பதட்டமாக தான் வந்து ட்ராவல் பண்ணேன். ஃபாரினுக்கு வெளிநாட்டுக்கு போய் அடுத்த நாள் காலைல நானாக தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது இன்சூரன்ஸ் எனக்கு வந்து டொயோட்டா சைட்லேருந்து வந்து டொயோட்டா இன்சூரன்ஸ் போட்டது வந்து ப்ளஸ் நிறைய ப்ளஸ் இருந்துச்சு. ஏன்னா இனிஷியல் ப்ராசஸ் எல்லாம் ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேஷன் வரும்போது அவங்க டொயோட்டானால எதுவும் பண்ண முடியல, அவங்களும் எனக்கு வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்திருந்த தேர்ட் பார்ட்டி வழியாக தான் அது வந்து என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் எப்படி வரும்னா, இப்போ நமக்கு அது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு இந்தியாவை பொறுத்தவரை வேலைக்கு போறீங்கன்னா வந்து உங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க. இப்போ மேரேஜ் வெரிஃபிகேஷன், அந்த தேர்ட் பார்ட்டி தான் அவங்கள வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இன்சூரன்ஸ் எஸ்பிஐ சர்வே என்ன பண்ணாங்கன்னா, அவங்ககிட்ட வந்து கொடுத்தாங்க. நான் எஸ்பிஐ சர்வேட்ட காலையில பேசினேன். அவர் நான் எத்தனை பேர்கிட்ட இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லுவாங்க, எத்தனை பேரா ஒரே கேள்வி கேட்பீங்க, இதே கேள்விதான் எத்தனை பேரா பதில் சொல்றது, அதே மாதிரி தான் ஆச்சு. ஒவ்வொருத்தையா வந்து பதில் சொன்னேன், இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு. ஆனா அது பண்ணும்போது தான் நிறைய ப்ரூஃப் கேட்டாங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா உங்களோட கூகுளோட டைம்லைன் இருக்குல்ல, கூகுள் மேப்ஸ் டைம்லைன், அதை கேட்டாங்க. இந்த நாள் நீங்க இந்த இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படிங்கறத அதையும் இன்வெஸ்டிகேஷன் கேட்டாங்க. நான் வந்து அதை கேட்டாங்க. ஃபாஸ்டாகோட டோல்
நான் வந்து ஓகே ஓகே நம்ம ஓகே வந்து ஓகே கரெக்டா ஜென்யூனா பேசுறோம் திருநெல்வேலியில இந்த பக்கம் வந்த டோல் அந்த டோல் நான் எல்லா டோலும் சொன்னேன். நான் நார்த் போனது எல்லாமே கேட்டாங்க. நார்த் போனது எல்லா டோலு, சர்வீஸ் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்தாங்க. டோலோட அந்த பிடிஎஃப், அதாவது அந்த என்ன சம்மரி, இல்ல அந்த ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட், எல்லா ஸ்டேட்மெண்ட் பிளஸ் கூகுள் மேப் டைம்லைன். மை காட் ஓகே. கூகுள் மேப் டைம்லைன் எல்லாமே கேட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். ஸோ எல்லாம் பார்த்து திருப்பி இன்வெஸ்டிகேஷன் ஒருத்தர் வாங்கி கால் பண்ணேன். அது நான் டியூட்டியில் இருக்கும்போது நான் சிக்னலும் ஒழுங்காக இருக்காது. ஸோ நிறைய இஷ்யூஸ் நான் இருந்துச்சு சார். பட் இருந்தாலும் நான் வந்து அவங்ககிட்ட தெளிவாக சொல்லி லெட்டர், எங்கள் அப்பாட்ட லெட்டர் வாங்கினேன். எங்கள் அப்பா தான் ஓனர். நான் அப்புறம் என்கிட்ட நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன். அப்புறம் என் ஒய்ஃப் லெட்டர் வாங்கினாங்க. அப்புறம் அந்த ஸ்பாட்டை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. எல்லாமே வந்து நடந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அந்த தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்டிகேட் இருந்தார்ல, அவர்கிட்ட நம்பர் வாங்கி அவர்கிட்ட பார்த்து பேசி, இன்னும் சொல்ல போனால் அவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் பார்த்து ஒரு இவ்வளோ தான் இருப்பார். அதாவது நமக்கு ரொம்ப டீப்பாக எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் அந்த டைம் ஆச்சு. என்ன நடக்குதுங்கிறத தெரியாமல் ஆச்சு. சரியா? அப்புறம் வந்து எல்லா ஸ்டெப்பும் முடியும் போது கடைசியில் வந்து என்கிட்ட வந்து அவர் அந்த சர்வேயர் ஒருத்தர் பேசினார். சர்வேயர்னா அந்த எஸ்பி இன்சூரன்ஸ் மேனேஜர் பேசினார். சார், இது வந்து எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துருக்கீங்க, பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த சம்பவத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இல்லை, அவங்கள பொறுத்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரு நாலு யாரும் அடிச்சிட்டேன், இல்லை மாடு ஏதோ அடியில் அடிபட்டிருக்கு போல, அந்த மாதிரி. அப்போ நான் நான் என்ன சொன்னேன்னா, சார் வண்டி பம்பரை கிழிச்சிருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே வந்து ஆள் ஏற ஏற்றிட்டீங்க அப்படின்னு. என்னடா இது இப்படி சார்? நீங்கள் இல்லை, சிஎஸ்ஆர் காப்பி இல்லை அப்படின்னாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, நான் வண்டி நான் வந்து ஓட்டிட்டு போனேன்ட்டு. நீங்கள் வண்டியை வந்து ஓடிட்டு வள்ளியூர் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டாங்க. வண்டி நீங்கள், நான் சொன்னேன் டோ பண்ணி நீங்கள் வள்ளியூர் திருநெல்வேலி தான் கொண்டு, ஆனால் வள்ளியூர் தான் நீங்கள் வண்டி ஓட்டி வந்திருக்கீங்க. இவ்வளோ மேஜர் டேமேஜ் உள்ள வண்டி எப்படி நீங்கள் வண்டி ஓட்டி வரலாம்? நீங்கள் அந்த வண்டி ஓட்டலாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க வந்து பார்கெயின் பண்ண போறாங்கன்னு புரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த டைம் நான் இது நடக்கிறதுவே கிட்டத்தட்ட 3 வாரம் மேலே ஆயிட்டு. இந்த பேஸ் வண்டி ஒர்க் ஷாப்ல தான் இருக்கு. ஸ்டில் வண்டி ஒர்க் ஷாப்ல தான் இருந்துச்சு. ஒர்க் ஷாப் இருக்கும்போது அந்த சர்வீஸ் நான் கேட்க, வண்டி வந்து நிழல்ல இருக்கா, வந்து மழை பெய்யுதா, மழை பெஞ்சிச்சுன்னா வெயில் அடிக்காது. ஏன்னா பெயிண்ட் எல்லாம் நான் வந்து கிராஃபின் கோட்டிங், எந்த கோட்டிங் எதுவுமே நான் பண்ணல. ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே மெயின்டைன் பண்றேன். நிழல்ல வச்சு மெயின்டைன் பண்றேன். ஒவ்வொரு டைம் அவரை டிஸ்டர்ப் பண்ணி அவர்கிட்ட வந்து அண்ணன் நிழல்ல வைங்க, நான் ப்ளீஸ் தள்ளியா நிழல்ல வைங்க. கவர் எல்லாம் எங்க வீட்டுல தான் நான் அனுப்பிச்சு விட்டேன். பாடி கவர் இருக்குல்ல, வண்டியோட கவர் எல்லாம் வந்து திருநெல்வேலிக்கு கொரியர் அனுப்பிச்சு விட்டு பாடி மேல போடுங்கன்னு சொல்லி கொரியர் அனுப்பிச்சு விட்டேன். அது கொரியர் வந்த டைம் வண்டி உள்ள எடுத்தாங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரிலாம் வந்து, ஏன்னா நமக்கு நான் வெளியே நிப்பாட்ட ரொம்ப யோசிப்பேன். ரொம்ப யோசிப்பேன், வெளியே நிப்பாட்ட கூடாது வெயில்ல. ஏன்னா வெயில நிப்பாட்டின வெயிலாம் பெயிண்ட்லாம் மாதிரி ஆயிடும். அதனால பெயிண்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே போயிடும். அதனால அப்படியே ஸோ இந்த மாதிரி நான் வந்து அதே அந்த ப்ரொசீஜர் முடியாது 3 வாரம் ஆச்சு இன்வெஸ்டிகேஷன். கடைசி என்கிட்ட அவர் சொல்றாரு, அப்ரூவ் பண்ணாங்க. இல்ல, அதுல என்ன ஆச்சுன்னா, நான் ஸ்டாண்டர்ட் போவோம் சார் அப்படின்னாங்க. அது என்னங்க நான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டேன். நான் ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைட் இல்லாத போது நாங்கள் வந்து ஒரு லிமிட் மாதிரி பேசுவோம், ஒரு 80% தர மாதிரி பேசுவோம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து 0 டிப்ரிசியேஷன் தான், ஃபுல் இன்சூரன்ஸ். எனக்கு 10 இயர்ஸ் வரை நம்ம டொயோட்டா இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம்னா, 10 இயர்ஸ் வரை டொயோட்டா ஷோரூம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம்னா 10 நெல் டிப்ரிசியேஷன் கிடைக்கும். ஓகே ஓகே. எனக்கு இந்த வருஷம் வரை நெல் டிப்ரிசியேஷன் தான். எனக்கு ஐடிவி 10 lakhs இருக்கும், பட் 0 டிப்ரிசியேஷன். ஆனால் ப்ரீமியம் அதிகம், 50,000 ப்ரீமியம் இயர்லி. ஆமா, ஆனா பட் அது ஒர்த்து தான். நமக்கு வண்டியை நம்ம இது பண்றபோது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது நமக்கு உண்மையில அது ஒர்த்து தான். பட் வர வழியில கொடுத்தா ஆகணும். இவ்வளோ நம்ம வண்டி வச்சிருக்கப்போ கொடுத்தா ஆகணும். சரி, ஓகே. ஸோ 0 டிப்ரெஷன் இருந்தோம். நான் தான் கேட்டேன், எனக்கு 0 டிப்ரெஷன் இருந்தோம் ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இதை தான் பண்ண முடியும், இல்லைனா நீங்கள் வந்து வேண்டாம், நீங்கள் மேலே எழுதி கொடுத்துருங்க, நாங்கள் வந்து நம்ம அடுத்த ப்ரொசீடிங் பண்ணலாம், அடுத்து நம்ம வந்து ஃபுல் வரதுக்கு ட்ரை பண்ணலாம். என்ன 3 வாரம் ஆயிட்டு, வண்டி 3 வாரம் ஷோரூமில் வண்டி நிற்கிது. எனக்கு வந்து ஏன்னா அதுக்காக நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. களத்திலும் சர்வேர் செக் பண்ணலும், சேஸ் மாத்திரம் நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு வந்து நிறைய பேர்ட்ட விசாரிக்கும் போது சரி 80% அதிகம் தான், நீங்க வந்து நான் ஒரு 90% பேசினா அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. அவங்க இல்ல செட் பண்ண, அவங்க வந்து எவ்வளோ இதை பண்ண முடியுமோ பண்ணாங்க. ஆனா ப்ராசஸ் குயிக்காக, எஸ்பிஐ வந்து நான் குறை சொல்ல மாட்டேன், அதாவது ப்ராசஸ் நல்லா இல்லை அப்படிங்கிறது குறை சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன் ஃபேஸ் பண்ணேன்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மேபி வந்து இது ஒரு யூனிக் கேஸா இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து எனக்கு வந்து என்னன்னா, டோ பண்ணி கொண்டு போகல, அது ஒரு நெகட்டிவா வந்துச்சு. ரெண்டாவது சிஎஸ்ஆர் காப்பி இல்லை. ஸோ இதுதான் வந்து 2 மெயின் நெகட்டிவ். அதாவது ஒரு டேமேஜ் மேஜரா, ஆனா இது மேஜர் டேமேஜ் நமக்கு தெரியல. அதுதான் சிஎஸ்ஆர் காப்பி கிடைக்கிற அளவுக்கான ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. இது வந்து நம்ம கேஷுவலா ஒரு கல் அடிபட்டிருக்கு, ஆனா அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பட்ஜெட் வந்து கூட போகும்போது சிஎஸ்ஆர் காப்பி எதிர்பார்க்குறாங்க.
அவங்க வந்து அது வந்து ஒரு அதை சொல்றேன். அதாவது நம்ம இந்தியா பொறுத்தவரை எந்த லூப் ஹோல்ல நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்பாங்க. வந்து தெளிவா மெடிக்கலும் சரி தான், எதுவும் அது எங்கேயும் பார்ப்பாங்க. ப்ளஸ் அது வண்டி நான் ட்ரைவ் பண்ணிட்டு கொண்டு போனங்கிறது அதுல ஒரு கேள்வி பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா உள்ள வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட் எரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சரி நமக்கு மைண்ட்ல என்ன இருக்கும், வண்டி நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச ஓகே டயர் இருக்கு, வண்டி ஓகே ஸ்டீரிங் மட்டும் தான் ஹார்டா இருக்கு, நம்ம எடுத்துட்டு போறோம், இன்ஜின் டேமேஜ் இல்ல, வண்டி வாபிள் ஆகல, இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி போகல, நேரா போகுது டிரைவ் போகுது சொல்லி நம்ம வண்டி எடுத்துட்டு போறோம். அதுதான் நான் பண்ண ஒரு தப்பா நான் ஃபீல் பண்ணேன். அதாவது ஒரு இஷ்யூ நடக்கும்போது நம்ம இதெல்லாம் பக்காவா வச்சுட்டோம்னா ப்ளஸ் வந்து கேட்கலாம் டேஷ் கேம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். டேஷ் கேம் இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா டேஷ் கேம் வந்து அந்த டைம் வந்து என்னாச்சு ஓவர் ஹீட்டா என்னன்னு தெரியல, கம்ப்ளீட்டா அந்த ஃபுட்டேஜ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கிட்டத்தட்ட திருநெல்வேலிருந்து வர ஃபுட்டேஜ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. ஓ சரி சரி. திருநெல்வேலி சைடுல நான் வந்து கோயில்பட்டி கிட்ட ரெஸ்ட் எடுத்தேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வண்டி ஓரம் போட்டு நானும் ஒய்ஃப் படுத்துங்கும் போது அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டே ஆகல. நான் அதை கவனிக்கவும் இல்லை. ஓ சரி சரி. அதுல ரெட்ல இருந்துச்சு, லைட் வந்து கிரீன்ல இருக்கும், ரெட்ல இருந்துச்சு. ஸோ டேஷ் கேம் ஃபுட்டேஜ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. டேஷ் கேம் ஃபுட்டேஜ் கிடைச்சிருந்தா கூட மேபி எனக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே. இப்படியான ஒரு இடத்துல நான் இறங்கும் போது தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம ஸ்டாப் பண்ணது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா எனக்கு வந்து அந்த ஒரு பேச்சே இடம் பெற்றிருக்காது. ஸோ அதில் தான் டேஷ் கேம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். டேஷ் கேம் வச்சு யூஸ்ஃபுல்லா இதான் நமக்கு அந்த நேரம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால அப்படி ஆச்சு. வேற என்ன சொன்னாங்கன்னா சரி 80% வந்து பேசுறேன், 80% பேச நான் மெயில் அனுப்பிட்டேன் எல்லாமே. ஆனால் அவங்களே நான் கால் பண்ணி எனக்கு 80% என்ன 4 lakhsல 80%, 3.5 lakhsல 80% கவர் ஆகும். ரிமைனிங் நம்ம பே பண்ற மாதிரி வரும். ஸோ நான் அது ஓயாம கேட்டேன், என்ன கேட்டேன்னா இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகுமா, லேபர் எல்லாமே கவர் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே, இது இன்சூரன்ஸ் ப்ராசஸ் கிளைம் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்து அடுத்து வண்டியில் வந்து கலத்துறது. வண்டி கலத்துறதுல அது ஒரு வாரம் டிலே ஆச்சு. ஏன்னா அந்த மெயின் நான் சர்வீஸ் மேனேஜர் நம்மள பேசியிருப்பேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல, பேச்சின்னு ஒருத்தர் இருந்தார், கார்த்திக், இவங்கெல்லாம் வந்து மெயின் ஆளுங்க. அவங்க தான் என்கிட்ட பேசினாரு. அவர் வந்து தான் வந்து பாடியை கலத்துறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து 1 வீக் ஏதோ எமர்ஜென்சி லீவ்ல இருந்துட்டார். ஸோ 1 வீக் கழிச்சு வண்டி எடுத்து கலத்துறது 1 டேல கலத்திட்டாங்க. கடகடன்னு தூக்குனாங்க. எனக்கு காலைல 4 மணி நேரத்தில் வந்து சேஸோட வந்து நிற்குது ஃபோட்டோ. ஜஸ்ட் சேஸை நான் 8 போல்ட்டை கலத்துறாங்க, வீலை கலத்துறாங்க, முடிஞ்சு அவ்வளோதான், முடிஞ்சு கலத்தி எடுத்துட்டாங்க. எடுத்த அப்புறம் சர்வேயர் வந்து அவர் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு டீவியேஷன் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்க அது கரெக்டாக அந்த மெக்கானிக் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சேஸில் வந்து ஒரு ஆங்கிலேருந்து இந்த ஆங்கிளிங் சைடில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அந்த மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து டீவியேஷன் இருந்துச்சு. சர்வேயர் முன்னாடி தான் எடுப்பாங்க. அது சர்வேயர் கூட நிற்பாரு. ஸோ அவர் பார்க்கும்போது என்ன சொன்னா, அவங்களுக்கு ஒரு சார்ட் இருக்கும் சர்வேயர் கிட்ட. அந்த சார்ட்டுக்கு அந்த டீவியேஷன் கம்மியாகும் போது அவங்க வந்து சேஸ் மாற்ற சொல்லிட்டாங்க. ஆனா வந்து நம்ம மாத்தாம கூட ஓட்டலாம். அதாவது ரொம்ப ஒன்றும் அந்த பெண்ட் ஆகி அப்படியெல்லாம் ஆகலை. அது ஒரு டென்ட் இருந்தால் நம்ம மாத்தாம ஓட்டலாம். பட் அவங்க வந்து அந்த பாயிண்ட் கீழே வந்துட்டுன்னு சொல்லிட்டு, ஏன்னா டொயோட்டாக்குலேயே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க, நம்ம இதை மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா ரீசனாக நான் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஹோண்டாவில் ஒருத்தருக்கு டீம் பீச் ரிவ்யூ பண்ணேன், ஹோண்டா சிட்டியில். அவங்க பாடி சேஞ்ச் பண்ண முடியாதுன்ட்டாங்க, எல்லாம் ரிப்பேர் பண்ணி தான் தருவேன் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது டொயோட்டா என்ன பண்ணாங்க, சேஸை நாங்கள் ஃபுல்லாக 2.5 lakhs ஃபுல்லாக நாங்கள் மாற்றிடுவோம், ஒன்றும் பிரச்சனை. இன்சூரன்ஸை சப்போர்ட் பண்ணாங்க, அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. இல்லைன்னா அதெல்லாம் அதான் நெகட்டிவாக நான் வந்து அவங்கள பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ஸ்டெப்ல நான் வந்து நம்ம சைடுல இருந்து அந்த இன்சிடென்ட்ஸ் இப்படி நடந்ததுனால எல்லாமே டிலே ஆச்சு. அப்படி இருந்துச்சு. மேபி அது ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால எனக்கு அப்படி இருந்துச்சான்னு தெரியல. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் ஒரு அனுபவம், நமக்கு எல்லாமே ஒரு அனுபவம் தான், வாழ்க்கை அனுபவம் தான். நாளைக்கு நடக்கும்போது நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறது நமக்கு ஒரு விஷயம் தானே, அதுதான் பண்ணேன். அப்போ வந்து ஃபுல்லாக நான் தான் சேஸ் மாற்றும் போது கூட நின்னேன். சேஸ் வந்து நமக்காக அப்படியே டொயோட்டால வந்து அந்த கணபதி அவங்கெல்லாம் வந்து உடனே அங்கே பெங்களூர்லேருந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு வாரத்திலே வந்து வேலையை முடிச்சிட்டாங்க. வேலையை முடிச்சு நீட்டாக பக்கா நீட்டாக புது வண்டி எப்படி இருக்குமோ இன்னைக்கு வேற அப்படி இருக்கு, ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை. அதாவது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா அவங்க அந்த ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபாலோ பண்ண எல்லா போல்ட்டுக்கும் கரெக்டான டார்க் இருக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு எஸ்ஓபியில் இருக்கு. டார்க் கரெக்டாக இவ்வளோ நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இந்த போல்ட்டு வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபேக்ட் வீல் போல்ட்டு கூட வந்து டார்க் ஒரு வச்சிருக்காங்க. எல்லா டார்க் வச்சாங்க, நீட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. அது அந்த பாடி உட்கார இடத்துல வைக்கும் போது உள்ள ஆட்கள் உட்காந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அலசும் போது தான் அந்த கீழே ஒரு புஷ்மா இருக்கும், அந்த புஷ்ஷுக்குள்ள வந்து உட்காரும். ஓ சரி சரி சரி. வண்டி நம்ம ஒரு இதுக்குள்ள உள்ள ஆட்டி நம்ம உள்ள உட்காந்து தெரியுமா, அதே மாதிரி சேம் வந்து வண்டியை வந்து உள்ள ஆள் உட்காந்து இப்படி சீட்டிங் பண்ணுவாங்க. நான் உள்ள உட்காந்து என்ஜின் ஓட விட்டாங்க, கூலண்ட் சர்க்குலேஷன் நான் 1 day ஃபுல்லா நின்னேன். எல்லாம் A to Z செக் பண்றதுக்காக மட்டும் இல்லை, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அது எனக்கு ஒரு ஆசை. அவங்களுக்கும் அந்த செக்கிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது அதை இன்ஸ்டால் பண்ணும்போது கூட கூலண்ட்டை வந்து உள்ள போட்டு கூலண்ட் வந்து டிரைவ் பண்ணிட்டு, அது கூலண்ட் வந்து டக்குன்னு வந்து நமக்கு வந்து இதாக ஏன்னா ஏர்லாக் ஆகி கூலண்ட் லெவல் கம்மியாயிரும், உள்ள ஃபுல் கூலண்ட் ட்ரைன் ஆயிரும். ஏன்னா பென்ஜின் கலத்தும் போது கூலண்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ என்ன பண்ணுவாங்க, கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா வேக்யூம் பண்ணி எடுப்பாங்க.
ஓகே ஓகே. வேக்யூம் பண்ணவும் உங்களுக்கு ஏர்லாக் ஆகாது. அது ஷோர் நம்ம ஓஎம் கம்பெனியில் வரும்போது இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் ஓட விட்டு அந்த ஏர்லாக் ரிலீஸ் ஆயிரும். ஆனால் லெவல் குறைஞ்சிட்டே தான் வரும். நம்மள வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வரை லெவல் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே ஓகே. கூலர் லெவல் கம்மியாகும், செட்டில் அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆகும். அதுக்கு நான் ஓவர ஊற்றக்கூடாது. அதுக்காக கூலண்ட் ஒரு பாட்டில் உள்ள வச்சிருந்தேன், கொடுத்து விட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் லைட்டாக டாப் பண்ணி இப்போ ஒரு ஸ்டேபிள் ஆகும். இதே கூலண்ட் தான் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு போகும். அதாவது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆயில் வந்து இது வழியாக உள்ள போகும், இந்த ரேடியேட்டர் வழியா போகும். தனி கூலர் கிடையாது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு. ஸோ சேம் ரேடியேட்டர் வழியா தான் இருக்கும். அது ஒரு அந்த ஹோஸ் உண்டு. அந்த ஹோஸ்ல இருந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே பார்த்து ஏசி செக் பண்ணி தான் வந்து நல்லா வெரிஃபை பண்ணி, எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. டெலிவரி பண்ணும்போது அவர் கூட நின்று அவர் ஊருக்கு போகிற டைமு நின்று அந்த கரெக்டாக போட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு நீட்டாக அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப நீட்டாக தான் அனுப்பிவிட்டாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி, லாங் டெஸ்ட் ட்ரைவ் எல்லா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் வண்டி வெளியே வந்துச்சு. சூப்பர். அந்த குவாலிட்டி வைஸ் வந்து நான் அடிச்சுக்கவே முடியாது. அதுவும் எனக்கு சவுத் இந்த சானமலைஸ் டொயோட்டா இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் சைடு வந்து அடிச்சுக்கவே முடியாது. நான் கோயம்புத்தூர் நான் பேசியிருக்கேன், வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது. நான் இங்கே சொல்லும் போது இல்லை இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சென்னை லேண்ட்ஸ்ன்னு இதுன்னு சொல்லும் போது கூட இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, டீட்டெயிலாக பண்ண மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன வந்து நான் உள்ள நின்னேன், உள்ள விட மாட்டாங்க. நிறைய ஷோரூம் உள்ள நிப்பான் நீங்கள் கேரளா போனால் உள்ள விட மாட்டாங்க. இது உள்ள விட்டு நான் கூட நின்று காலேருந்து சாயந்தரம் வரை உள்ளே நின்று ஜாப் சூப்பர். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து அடுத்து என்ன பண்ணக்கூடாதுங்கிறது இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்சூரன்ஸ் கிளைம்ல இது ஒரு விஷயம். மேக்ஸிமம் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போதே கொஞ்சம் வீடியோஸ் என்ன சொன்னாரு. எனக்கு அடிப்பட்டோன்னு நான் வந்து வள்ளியூர்ல ஜெயபாண்டியன் சார் அவர் பேசினேன். அதாவது வள்ளியூர்ல ஆடம்லேஸ் டொயோட்டா அவர் என்கிட்ட சொன்னது விஷயம் என்னன்னா, சார் உடனே வீடியோ எடுங்க, வீடியோ போட்டோஸ், நீங்க எங்கேயும் போகாதீங்க, உடனே போட்டோ வீடியோ எடுங்க, நடந்த கல்லு எல்லாத்தையும் வச்சு நீங்க வீடியோ எடுங்க உடனே அப்படின்னா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் மெயின் ப்ரூஃப். அதான் கேட்பாங்க. அது ஒரு விஷயம். கம்பெனி இன்சூரன்ஸ் போறது அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து கிளைம் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா போகும். இந்த இனிஷியல் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் போற அது நமக்கு மெஜாரிட்டி அவங்க பார்த்து நம்ம கொஞ்சம் கூட பார்க்கணும். ஏன்னா இது எனக்கு நிறைய நடந்திருக்கு. அதாவது எலி கடிச்சு இன்சூரன்ஸ், பாடி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இதுவரை 10 வருஷம் கம்பெனி இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமா இருந்தது, ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை. நான் வெளியே விசாரிக்கும் போது முடிஞ்சு போனால் 5000 ரூபா அவ்வளோதான் டிஃபரன்ஸ் எனக்கு வந்து. பட் எனக்கு இது ரொம்ப ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஆச்சு வண்டி. சூப்பர் ப்ரோ. அப்போ தேங்க்யூ. நல்ல டீட்டெயில்டாக வந்து இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து இதில் வந்து நமக்கு என்னன்னா அந்த ஹாசில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு கம்பெனி இன்சூரன்ஸ் வந்து போகலாம். வெளி இன்சூரன்ஸ் நீங்கள் போகலாம். அவங்க ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா, கிளைம் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளைம் பண்ணினா அப்படியே வந்துடும். என்ன பிரச்சனை, நீங்கள் தான் சர்வேயர் ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் ஃபாலோஅப்ஸ் நம்ம கொஞ்சம் மேனுவலா இனிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து எல்லாமே நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்து டீடைல் ஈஸியா முடிச்சிட்டாங்க. அவங்களே வந்து சின்ன வேலைக்கு வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் போகாது. அதாவது 1 lakh குள்ள நீங்க வரைக்கும் முடிச்சிடுவாங்க. அவங்க வந்து இப்போ இதே இடத்துல இன்னொரு வண்டி நின்னுச்சு, இதே இனோவா கிறிஸ்டா. என்ன நினைச்சுன்னா, அது வந்து ஃப்ரெண்ட் நல்ல அடி. ஃப்ரெண்ட் அது ஆள் அடிச்சு ஆள் ஸ்பாட் அவுட் கூட. ஆனா அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் வந்து எந்த கேள்வியில 15 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிளைம் அப்ரூவ்டு. இதே அதுக்கு சிஎஸ்ஆர் காப்பி இருக்கு, போலீஸ் காப்பி இருக்கு, எல்லாமே இருக்கு. இதே தான். ஆனா வந்து ஏர் பேக் ரிலீஸ் ஆச்சு, எல்லா ஏர் பேக் ஓப்பன் ஆயிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லா அவுட், சேஸ் ரீப்ளேஸ்மெண்ட். எனக்கு அடுத்த வண்டி அந்த சேஸ் தான் வரும். எனக்கு சேஸ்க்கு அப்புறம் அந்த சேஸ். ஆனா அந்த வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஸ்மூத்தா கிளைம் முடிஞ்சிச்சு. அதே அவங்க கம்பெனி இன்சூரன்ஸ் தான். எனக்கு ஏன் இஷ்யூ ஆச்சுன்னா, நமக்கு சில டாக்குமெண்டேஷன் நமக்கு எடுக்க முடியாத சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே பாடியில் அடிப்படல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்று அவர் வந்து கண்ணாமணி ஏசுறாரு என்ன, அவர் ஒரு பிரச்சனை இல்லை, எதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் கண்ணாமணி என்ன திட்டுறாரு சார் அப்படின்னு கேட்டாங்க. சார் அதெல்லாம் தர முடியாது போங்க அப்படின்ட்டாரு. சரி ஓகே சார், அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும், அவர்கிட்ட இதை நான் கேட்க முக்கியம். நிறைய பேர்ட்டு கேட்டேன், அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் உள்ளவங்ககிட்டலாம் கேட்கும்போது சிஎஸ்ஆர் காப்பியெல்லாம் சின்ன அடிக்கெல்லாம் தேவைப்படாது, இந்த அடிக்கெல்லாம் வந்து தேவைப்படாது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.